அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் அருவியாறு சுற்றுலா வலயம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வெள்ளை தட்டி லைக் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு, இது பிரதான பாதை வவுனியா. இந்த பக்கம் பார்த்தால் மன்னார் மாவட்டம் மன்னார். அதே போல் இங்கே வந்து இந்த சுற்றுலா, அதாவது அருவியாறு சுற்றுலா வலயத்துக்கு தான் நாங்கள் செல்ல போகிறோம். அங்கே போய் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்ற கணக்கு அந்த மக்கள் வந்து அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த விடுமுறை காலங்களில் கூடுதலாக வந்து இலங்கையில் வாழக்கூடிய மக்களும் சரி, பிற நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு விஜயம் செய்கிற மக்களும் சரி, எல்லாரும் இந்த சுற்றுலா விடுதி, அதாவது வந்து அறிவியல் ஆறுகள் சுற்றுலா, அதாவது தொங்கு பாலம் உள்ள அமைந்து இருக்கிறது மன்னாரில். இங்கே அது சிறப்பாக இருக்குது. என்னென்னா அந்த தொங்கு பாலத்தில் நிறைய சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் நடப்பினம், அங்கே விளையாடுவினம். அதுக்காகத்தான் அந்த தொங்கு பாலம் அங்கே அமைக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்தை பலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு எங்களோட தாய உறவுகளுக்கும் சரி, குளத்தில் இருக்கிற தமிழ் பேசும் உறவுகளுக்கு தெரிஞ்சு அத்தனை உறவுகளுக்காகவும் மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தும் முகமாக நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் வந்து மடுவுக்கு அருகில் தான் இங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி இந்த தொங்கு பாலம் எல்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். அங்கே என்னென்ன விடயங்கள் அங்கே இருக்குதுன்றதை எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் எங்களோட காணொலி மூலம் கொண்டு வரோம். வேறு உறவுகளே நாங்கள் அங்கே போய் என்னென்ன விடயம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் வந்து அந்த தொங்கு பாலத்தின் காட்சிகளை பார்க்குறதுக்கு தங்களுடைய அந்த, அதாவது வந்து இந்த விடுமுறை காலமாக இருக்கிறபடியாக கூடுதலாக மாணவர்களே நிற்கிறோம். எல்லா உறவுகளும் தாய் தந்தையர்களோட வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும், மற்றது அந்த எல்லா பல வகைகளும் விற்பனை ஆகுது. இதில் பெருவாரியான, அதாவது வந்து வியாபார தலங்கள் இருக்குது. அதே போல் பெரிய பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து பாருங்கள், பஸ்ஸுகள் வேனுகளில் வந்து பெரிய ஒரு சுற்றுலா மையமாக தான் இருக்குது. சுற்றுலாவில் வந்து நம்மளுடைய விடுமுறை காலங்களில் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்ன்றதுதான் உறவுகளை இது இந்த தொங்கு பாலத்தினுடைய சிறப்பு. பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம்தான் இந்த இடம். அந்த பல இந்த இடத்துக்கான ஒரு வரைபடம் வந்து நுழைவாயிலே காணப்படுது. தொங்கு பாலம் காட்டப்பட்டிருக்கு, அதே மாதிரி மத வேஜ் காட்டப்பட்டிருக்கு. இது பல நூற்றாண்டு காலமாக காணப்படுகிற ஒரு இடம்தான். இந்த மடுவில் வந்து சிறப்பான ஒரு இடம் இந்த தொங்கு பாலம். இதில் சின்ன சின்ன சிறப்பான இடங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு இதை காண்பிக்கிறோம். இதிலே மிகச் சிறப்பு என்னென்னு சொன்னால், இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாளும் மக்கள் வராத நாள் இல்லை என்று தான் நாங்கள் சொல்லலாம். பல இடங்களில் பல மாவட்டங்களில் இருந்து தங்களுக்கு கிடைக்கிற அந்த விடுமுறை காலங்கள் லீவுகளில் வந்து மக்கள் வந்து இந்த இடங்களை வந்து மிக மகிழ்ச்சியாக செல்லினோம். இதே போல் பல இடங்கள் இருக்குது உறவுகளே. நாங்கள் எல்லாத்தையும் எங்களோட காணொலியில் ஒருங்கிணைச்சு முடிஞ்ச வரை நாங்கள் தாரோம். இரண்டா இங்கே மரங்கள் நிறைய கூடவாக இருக்கிறபடியாக காணொலிகள் இனி இருட்டுப்பட்டிடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் எத்தனை கண் இருக்குது. வாங்க பார்ப்போம் உறவுகளை.